ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வேல்ஸ் ஆன் டெல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஆனமலை டொயோட்டா யூட்ரஸ்டோட அவங்களோட யூஸ்டு கார் மேலாக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் கார் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட என்னென்ன கார் கலெக்ஷன்ஸ் இருக்கு, அது என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்ச்லேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கு, 20 லட்ச ரூபான்னு சொல்றாங்க, அதில் என்னென்ன கார்ஸ் வருதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி 2 இனோவா அவங்க வந்து சேலுக்கு நிப்பாட்டியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs பட்ஜெட்லையும், இன்னொன்று வந்து கிறிஸ்டா 2021. ஸோ அதோட ப்ரைஸ் என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்றது இந்த வீடியோக்குள்ளே நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 203 செக் பாயிண்ட்ஸை கடந்து தான் அவங்க சேலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. டொயோட்டாவோட நாம்ஸே பார்த்தீங்க அப்படின்னா 203 செக் பாயிண்ட்ஸை கடந்து தான் அந்த யூட்ரஸ்ல வந்து சேலுக்கு நிப்பாடி இருப்பாங்க. ஸோ என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குது, ஸ்டார்டிங் பட்ஜெட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வெஹிக்கிளை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட் டஸ்டரு. ஸோ ரெனால்ட் கம்பெனியில் ஒரு டீசல் வெஹிக்கிள் நல்ல மூவிங்கில் இருக்க வெஹிக்கிள்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் யூஸ்டு கார் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டஸ்டரை சொல்லலாம். ஸோ 2 வண்டி இருக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கார் என்ன ப்ரைஸ், அந்த கார் என்ன ப்ரைஸ்ன்றதை அப்படியே நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த சாக்லேட் ப்ரௌன் ரெனால்ட் டஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2014 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், TN5 ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளில் இருக்குது. இது ஒரு டாப் வெஹிக்கிளுங்க. ஸோ 4 டயருமே இப்போ தான் உங்களுக்கு வந்து பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க. அலாய் வீல்ஸோட வந்துடும். 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஸோ அவுட்லுக்குமே பார்க்க ரொம்பவே டீசெண்டாக தாங்க இருக்குது. எதுவும் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லை. பட் இதோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு டீசல் வெஹிக்கிள். இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,60,000 ரூபாய் கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். சரி வாங்க நம்ம இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த மேலே எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மங்களபுரம் சர்ச்சுக்கு, அதாவது பாரத் பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்ல தாங்க இந்த மேலா நடக்குது. இந்த மேலா பார்த்தீங்க அப்படின்னா மே 12, 13, 14 நடக்குது. ஸோ நான் வீடியோ போடுறதுக்கு ஆக்சுவலி லேட் ஆகிடும். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய கார் சேல் ஆனாலுமே அவங்க கிட்ட நிறைய கார்ஸுமே அவைலபிளில் இருக்கும். இந்த மேலா ஆக்சுவலி நான் கடைசி நாள் தான் இந்த ஷூட் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கார்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல அவங்க நம்பர் இருக்குது, நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க மேபி மோஸ்ட் ஆஃப் கார்ஸ் அவங்க கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த மேலால் இருக்க கார்ஸுமே கம்மி தான். ஷோரூமில் இன்னும் நிறைய கார்ஸ் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குன்னாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய காராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கார் நீங்கள் பார்க்கணும், ஒரு ட்ரஸ்டபுளான பிராண்டு கிட்டேருந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல அவங்க நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த காரு. பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் ஆகட்டும், மற்ற எல்லா விஷயமுமே. கிலோமீட்டர்ஸ் ரைட் நவ் ஓடி இருக்குது. ஒரு டீசல் வெஹிக்கிள் 2014, ஒரு 1 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடலைன்னா தான் தப்பு. இந்த வெஹிக்கிளில் ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 விண்டோ, பவர் விண்டோ, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். கீயுமே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லாக்கோட வரக்கூடிய கீ தான் வந்துடும். ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். சீட்டுமே பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இதோட சீட் லுக் எல்லாமே பாருங்கள். அப்படியே நான் உங்களுக்கு ரியர் சீட்டுமே காமிச்சிடுறேன். ரியர் சீட்டுமே பாருங்கள் எந்த ஸ்டெயின் அந்த மாதிரியான எந்த விஷயமே இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இந்த வாங்க அப்படின்னு நம்ம அடுத்து அந்த ஒயிட்டோட டஸ்டரோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த டஸ்டருமே பார்த்தீங்க அப்படின்னா 2014 மாடல். இதுவுமே சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான். இது கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 lakh கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் ட்ரிவன் ஆயிருக்கு. 1 lakh + கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் ஆயிருக்கு. இந்த வெஹிக்கிள் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,90,000 ரூபா தான் கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த காரோட டயர் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். இந்த காரோட டயர் கண்டிஷன் ஒரு அபோவ் 80% இருக்குது. 4 வீலுமே இந்த கண்டிஷனில் தான் இருக்குது, நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இது ஒரு தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க. TN49 ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே இருக்க வெஹிக்கிள் தான் இது. நான் அப்படியே ஒரு அவுட்லுக் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், நீங்கள் ஓவராலாக பார்த்துடலாம். அந்த வெஹிக்கிளில் பேரிட்டிவ் அது வந்து டாப் வேரியண்ட். ஸோ இது உங்களுக்கு வந்து மிட் வேரியண்ட். ஃபீச்சர்ஸ் வைஸ் ஆனால் ஆல்மோஸ்ட் சேமாக தான் வரும். ரியர் சைடு வைப்பர் ஆகட்டும், ஸோ அந்த வெஹிக்கிளோட ரியர் சைடு வைப்பர் ஆகட்டும் எல்லாமே காமனாக தான் வரும். ஸோ ஒயிட் அண்ட் சாக்லேட் ப்ரௌன் 2 கலரில் உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இன்டீரியர் நான் அப்படியே உங்களுக்கு ஒரு தடவை ஷோ பண்ணிடுறேன். ஸோ இந்த வெஹிக்கிளையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதுவுமே வந்து சென்ட்ரல் லாக்குள்ளது தான். கிலோமீட்டர்ஸ் லைவாக எவ்வளோ ரன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,17,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. அதில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மியூசிக் சிஸ்டம். சீட்டுமே நீட்டாக தாங்க இருக்குது. ஸோ கஸ்டமர் வெல் மெயின்டெனாக தான் இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் சீட்டுமே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இந்த வீடியோவை ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன், ஏன்னா அடுத்தடுத்த காரை நான் காட்டுறதுனால. ஸோ இந்த காரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஏதாவது வேணுங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேல அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், யூட்ரஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்க அப்படியே எட்டியோஸ் லிவா தாங்க. இது 2015 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு 1 lakh + கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் ஆயிருக்கு. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,50,000 கோட் பண்ணுறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஆக்சுவலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பம்பர் வந்து உடஞ்சிருக்கு. மற்றபடி சைட் ப்ரொஃபைல் எல்லாமே நீட்டாக தாங்க இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும்
இம்பேக்ட் ஆன அந்த உடஞ்ச மாதிரியான இது இருக்குது. நம்ம அப்படியே சைட் ப்ரொஃபைல் ஃபுல்லாகவுமே பார்த்துருவோம். பட் இந்த ப்ரைஸ் அதாவது ஒரு 4,50,000 ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். இது ஒரு TN10 ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இது. ஸோ டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர்ஸ் 1,00,000+ ரொம்பவே கம்மி. இந்த வெஹிக்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது எட்டியோஸாக பார்த்தீங்கன்னா 4 to 5 lakhs கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் ஆகியுமே இன்ஜின் எந்த செலவுமே வைக்காமல் ஓடக்கூடிய ஒரு நம்பிக்கையான இன்ஜின் தான் டொயோட்டாவில். எட்டியோஸ்லையும் சரி, எட்டியோஸ் லிவாலையும் சரி, இனோவா ரிக்வெஸ்டா அதில் வரக்கூடிய சேம் இன்ஜின் கிடையாது. பட் ஆனால் அந்த குவாலிட்டி சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்றது நினைக்க வேணாம். அதில் 1,00,000+ கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு இந்த வெஹிக்கிள். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. ஸோ இதோட இன்டீரியல் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இன்டீரியல் வைஸ் நல்லா நீட்டாக தாங்க கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். மிரர் அட்ஜஸ்டபிள் மிரர், இது ஆக்சுவலி டாப் வேரியண்ட்டு. டச்ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வராது. டொயோட்டாவோட ஜெனுவல் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசி எல்லாமே வரது தான். சீட் வந்து கம்பெனிலேருந்து வரக்கூடிய அந்த ரெக்ஸின் சீட் தான் போட்டிருக்காங்க. ஸோ ரியல் சீட்டுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் எப்படி இருக்குன்றத. ரியல் சீட்டுமே பாருங்கள் நல்லா தாங்க இருக்குது. ஸோ இது வந்து கம்பெனி சீட்டுனால இந்த ஸ்டெயின் இருக்கும். நீங்கள் எடுக்கிறீங்கன்ற போது ஒரு சீட் கவர் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐ மீன் டோர் பேட் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த காரு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,50,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த காரோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2015 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,13,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஷிஃப்ட்டுங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டீசல் வெஹிக்கிள், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுவுமே கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,70,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. 2014 மாடல். மிட் வேரியன்ட் VDI மாடல் உள்ள வெஹிக்கிளுங்க. ஃப்ரண்ட் லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. டயர் கண்டிஷன் பார்ப்போம். டயர் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60 to 70% டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கு. 4 வீலுமே சேம் இந்த கண்டிஷனில் தாங்க இருக்குது. ஸோ அலாய் வீல் வராது, வீல் கேப் போட்டிருக்காங்க. சைட் மிரர்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸ்பெக் அப்படின்னு நான் காமிச்சிடுறேன், இங்கே நேராகவே பார்த்துடலாம். TN49 ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க. ஷிஃப்ட்டு கிலோமீட்டர்ஸ் 1,75,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஒயிட்டு சிங்கிள் ஓனருங்க. டீசல் இதோட கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,10,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இப்போ காட்டக்கூடிய எல்லா காருமே சர்டிஃபைட், மோஸ்ட் ஆஃப் கார் சர்டிஃபைட்ஸ் கார்ஸ் தான். ஸோ நீங்கள் நம்பி தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி இது மேலால் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் கிடையாது, இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு வரீங்கன்ற போது அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் இந்த பார்க்கக்கூடிய கார் வந்து பெருசாக ஆக்சிடென்ட் டேமேஜோ அதே மாதிரி ஃப்ளட்டடோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து டொயோட்டா நிறுவனத்தையும் சரி யூட்ரஸ்லையும் சரி எடுக்க மாட்டேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது டேமேஜோ அதே மாதிரி இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் கார்ஸ் கம்பெனி சர்டிஃபைட் கார்ஸ் தான் நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வருவோம், அதை தான் நாங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா காருக்குமே 90% உங்களுக்கு வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளட்டடோ இல்லை நீங்கள் ஆக்சிடென்டல் வெஹிக்கிளா அப்படின்றதுக்கு பயப்பட தேவையில்லைங்க. அது இல்லாமல் இவங்ககிட்ட நிறைய டெமோ கார்ஸுமே அவைலபிளில் இருக்கான். ஸோ நான் அப்படியே ஒரு ஓவரால் நான் டெமோ கார்ஸுமே காட்டுறேன் உங்களுக்கு. ஃபைனலாக அந்த இனோவாவும் அண்ட் கிறிஸ்டாவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவங்ககிட்ட இருக்க டெமோ கார்ஸை பார்ப்போம் நம்ம. ரைடர் ஒரு டாப் வேரியன்ட் வெஹிக்கிள் இது. டெமோ வெஹிக்கிள், அதாவது லோ கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு ரன் ஆயிருக்கும். அரௌண்ட் எவ்வளோ ரன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் பண்ணியிருக்காங்க. இது 2014 மாடல், சிங்கிள் ஓனர். ஓகேங்களா? இதோட டயர் கண்டிஷன்ஸ் பார்த்துக்கங்க. ஸோ டயர் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேட்டர்ன் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது டாப் வேரியண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டெக்னாலஜியோட வர்றது தான். மைலேஜில் குறைலாம் சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு வந்து 360 டிகிரி கேமரா, சன்ரூஃப் வந்துடும். உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வந்துடும். புஷ் ஸ்டார்ட் பட்டன்ஸ் எல்லா ஆப்ஷனுமே வரக்கூடிய வண்டி தான். நான் ஓவராலாக அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரைட் சைடு உங்களுக்கு பம்பர்ஸ் போட்டிருக்காங்க வந்துடும். லுக் வைஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு இன்டீரியரும் காமிச்சிடுறேன். இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன், பாப்அப் டிஸ்பிளே, 360 டிகிரி கேமரா, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடுங்க. ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க. ஸோ நான் அதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வெஹிக்கிள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் 2 சீட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேட்டர் சீட்டோடய வந்துடும், ஆப்ஷன்ஸோடய வந்துடும். ஸோ சீட் எல்லாமே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் அட்ஜஸ்டபிள் ஆகட்டும், டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் வீல் ஆகட்டும், இது எல்லாமே இந்த வெஹிக்கிளில் வந்துடும். ரியர் சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஏசியுமே கொடுத்துருவாங்க, ரியர் ஏசியுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸு, அதே மாதிரி ஒரு 4 பேர் கம்ஃபர்டபுளாக போகிற ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காரை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 18,60,000 கோட் பண்ணுறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த மாதிரியான கார்ஸுக்கு அவங்களுக்கு வாரண்டியுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட டெமோ கார்ஸ் தான், எந்த ஆக்சிடென்டல் இஷ்யூஸுமே இருக்காது. அவங்களுக்கு சர்வீஸ் அண்ட் வாரண்டி அது மாதிரியான விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லோனுமே பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் 80% ஆஃப் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் உள்ள பேங்க் செக்டார்ஸ்லேருந்து உங்களுக்கு லோனுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் அடுத்து பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ நான் 2 இனோவா நான் லாஸ்ட்டாக காட்டுறேங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டா டைசர் G80. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தாங்க. இதுவுமே டெமோ வெஹிக்கிள் தான். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. 2025 மாடல், அதாவது ஃப்ரான்ஸோட டாப் வேரியன்ட். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃப்ரான்ஸோட டாப் வேரியன்ட். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா, 4 வீலுமே அலைவில் வந்துடும். டயர்ஸ் நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க, பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. 4 டயருமே பிராண்ட் நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வெஹிக்கிள், திருச்சி டெமோ வெஹிக்கிள் நினைக்கிறேன். உள்ள போகிறதுக்கு முன்னாடி 4 விண்டோவுமே பவர் விண்டோ, ரிமோட்டில் அக்சஸ் பண்ணக்கூடியது, புஷ் ஸ்டார்ட் பட்டன். இதுலேயுமே உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் வரக்கூடிய வண்டிங்க. பவர்லாம் நல்லாயிருக்கும். சீட் பாருங்கள், சீட் எப்படி இருக்குன்றது மிடில் உள்ளது. ஏன்னா இதில் க்ரூஸ் கண்ட்ரோல், ஹெட்அப் டிஸ்பிளேலாம் வராது. டாப் வேரியண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வரும், ஹெட்அப் டிஸ்பிளேலாம் வரும். இதில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், ஹெட்அப் டிஸ்பிளே வராது. பட் ஆனால் 360 டிகிரி கேமராவோட தான் இந்த வெஹிக்கிள் வருது. அலாய் வீல்லேருந்து எல்லாமே சேமாக தான் வரும். இதுக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11,50,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நல்ல பெஸ்ட் ப்ரைஸுக்கே நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே ஃபைனலாக அந்த இனோவாக்கு வருவோம். சொன்ன இனோவா இதுதாங்க. 2011 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு இனோவா கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 lakhs கோட் பண்ணுறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இனோவா 2.5 வி டைப் உள்ள வண்டிங்க. இது தாங்க இருக்குது. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குங்க. நம்ம எடுத்தால் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபுட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. அலாய் வீல்ஸோட தான் வெஹிக்கிள்ஸ் வருது. நான் அப்படியே உங்களுக்கு இன்டீரியரும் காட்டுறேன். அவுட் சைடில் எந்த வித டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸுமே பெருசாக இல்லைங்க, ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ 2014 அதில் வந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூடாக தான் இருக்குது. கம்பெனி மியூசிக் சிஸ்டம் தான். ஸோ எந்த விஷயமுமே ஓனர் சைட்லேருந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. 4 விண்டோவுமே உங்களுக்கு பவர் விண்டோ ஆப்ஷனோட தான் வந்துடும். சீட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதே டைப் ஆஃப் சீட் தான். எதையுமே அவங்க ஆல்ட்ரு பண்ணல. கம்பெனிலேருந்து எப்படி வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. சீட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் லைவாக. நான் ரியர் சீட்டுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரியர் சீட்டுமே ரொம்ப நீட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த 2014 இல்லைனா 2வது ஓனர் சேஞ்ச் பண்ணும் போது சீட் கவர்ஸ் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே தான் அதே ஓஜி டைப்பில் தான் இருக்க சீட் கவர்ஸு. ஒரு ஃபேமிலி யூஸுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு டீசல் வெஹிக்கிள் பார்க்குறீங்க, அதுவும் இனோவா ஒரு 8 lakhs பட்ஜெட்டில் கிடைக்கிறதுன்றது ரொம்பவே கம்மி தான். ஸோ நீங்கள் இந்த வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி நான் வாங்க அப்படி உங்களுக்கு ஃபைனலாக இனோவா கிறிஸ்டா. அது வந்து 2021 மாடல். ஸோ 21 மாடல் இனோவா கிறிஸ்டாங்க. இது வந்து ஒரு திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் 2021 இனோவா கிறிஸ்டா. இது வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,90,000 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஓவரால் லுக் அப்படியே நான் காமிச்சிடுறேன். இது டாப் வேரியண்ட். உங்களுக்கு 4 வீலுமே அலாய் வீல் வந்துடும். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பம்பர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிள் தாங்க இது. நான் அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்ட்லையுமே காமிச்சிடுறேன். ஸோ இன்டீரியல் போகிறதுக்கு முன்னாடி 4 விண்டோ பவர் விண்டோ, லெதர் ராப்பிங் பண்ணியிருக்காங்க. சீட் எல்லாமே ரொம்பவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது லெதர் கிடையாது, ரெக்ஸின் தான். அந்த ரெக்ஸின்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பெனிலேருந்து வரக்கூடிய டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம். கிலோமீட்டர்ஸ் நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குன்றதை. இதுலேயே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷனுமே இந்த வெஹிக்கிளில் வந்துடுங்க. ரியர் சீட்டுக்கு வருவோம். ரியர் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேப்டன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க.
2 கேப்டன் சீட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் ரோ சீட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க இந்த வெஹிக்கிள். உங்களுக்கு ரியர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் ரோ வரைக்குமே உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் ப்ரொவைட் ஆகிடும். இந்த காருக்குமே அபோவ் 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. லோன் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேல அவங்க நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கார் சர்டிஃபைட்ஸ் கார்ஸ் தாங்க. அவங்களோட பிராண்டில் இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி ஆர் சர்வீஸ் ஏதாவது சின்ன சின்ன டச்சப் ஒர்க் இருந்தால் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதர் பிராண்டாக இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் கார்ஸ் கம்பெனி சர்வீஸ் காராக இருந்தால் மட்டும்தான் அவங்க பர்ச்சேஸே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இது போல யூஸ்டு கார் கண்டென்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.